சின்ன வயசில் நம்மலாம் பயந்து ஓடின ஒரு டிஷ்ஷோட ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்த்தோன்னே நீங்களாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்க. சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் அனில் சேமியாவை நல்லா நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட் அதே பேனில் தேவையான அளவு ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்த பருப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆனோடனே அதில் குழம்பு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இது மூணுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேட் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது சரி, உனக்கு தான் உப்புமாவே பிடிக்காதுன்னு இல்லைம்மா, அப்புறம் ஏன் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களாம் கேட்கலாங்க. எந்த ஒரு டிஃபன் பண்ணாலும் ஒரு 6 to 7 பாத்திரம் அழுக்காகுங்க. அதே உப்புமா மேகிலாம் பண்ணால் ஒரே பாத்திரம் தாங்க. அதனாலேயும் என்னவோ எனக்கு உப்புமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம போட்ட பருப்பெல்லாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நார்மலாகவே ஆனியன் ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காதுங்க. ஸோ நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. நம்ம எவ்வளோ பொடியாக ஆனியன் கட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இது மூணுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. ஒரு பேக்கெட் அனில் சேமியாவுக்கு 400 ml தண்ணி ஊற்றிக்கணுங்க. அப்புறம் அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த மாதிரியான தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கணுங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 2 to 3 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோ தாங்க, சுட சுட நம்ம சேமியா உப்புமா ரெடி ஆயிடுங்க. நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா பண்ணி வெஷல் வாஷிங் பண்ணுற வேலையை குறைச்சிக்கிட்டேங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும்னா நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, tata bye bye, see you. I'm your Gayatri Amarnath.